ஸோ இது வந்து ஈரானுக்கும் யூஎஸ்ஏ அண்ட் இஸ்ரேலுக்கு நடந்த ஒரு வார் பற்றின ஒரு வீடியோ தான், அனிமேட்டட் வீடியோ. ஸோ இதில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க என்னென்னு பாருங்கள். ட்ரம்ப் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மறந்துட்டார்னு நினைக்கிறேன். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்ற விஷயத்தை மறந்துட்டார்னு நினைக்கிறேன். சும்மா பூச்சாண்டி கட்டுறாங்க நடத்திருக்காங்க. மிசைல்ஸை வச்சு எல்லா கப்பலையும் போட்டு சொல்லிட்டாரு. குறிப்பிட்ட கண்ட்ரிஸை மட்டும் அலோவ் பண்ணி ப்ராஃபிட்டும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த வார் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வாரனால் எவ்வளோ பிரச்சனை, ஏதோ ஒரு நாடு ஏதோ ரெண்டு நாட்டுக்குள்ளே போர் நடக்குது, சண்டை நடக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் அது வந்து நம்ம வீட்டு அடுப்புங்கிற வரைக்கும் வந்து சமைக்க விடாமல் பண்ணி சாப்பிட விடாமல் பண்ணி இந்த அளவுக்கு பெரிய இஷ்யூஸை கொண்டு வரன்ட்டு யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ், வேர்ல்டு பாலிட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நல்லதாக இருக்குது. ஸோ இந்த கேஸ் என்ன நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஈரான்கிட்ட தான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்ற அந்த கடல் வழி பாதையே அவங்கள்ட்ட தான் சப்போர்ட்டில் தான், அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. ஸோ அது தெரியாமல் அமெரிக்கா போய் வார் நடத்தி, ஸோ அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி அமெரிக்காவால் உள்ளே வர முடியாமல் பெரிய வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு எக்கனாமிக் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ என்ன ரீசன்னா அதுதான் முக்கியமான அந்த ஆயில், இந்த கேஸ், அந்த எரிவாயு சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் 80% இந்தியா வந்து அங்கேருந்து தான் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி இஷ்யூ நடந்ததுனால அதை ஹோல்டு பண்ணனால பெரிய ஒரு எக்கனாமிக் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு அடி விழுந்துருச்சு வேர்ல்டு ஃபுல்லாகவே. ஸோ அமெரிக்காவுக்கும் விதிவிலக்கில்லை. ஸோ இப்போ எல்லா பிளேம்ஸுமே அமெரிக்காவுக்கு மேலே தான் திரும்பிச்சு. நீங்கள் சம்மந்தம் போர் போனீங்க, அதனால தான் எங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஆயில் எங்கள் நாட்டுக்கு வர வேண்டி அமெரிக்கா பக்கம் திரும்பினதுனால ட்ரம்ப் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ண தெரியாமல். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வேர்ல்டு பாலிட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாய்ஸும் கொடுக்கணும். வேர்ல்டு பாலிட்டிக்ஸ்ன்றது ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது நம்ம வீட்டு அடுப்பங்கிற வரைக்கும் வந்திருக்கு, நம்ம வீட்டு கிச்சன் வரைக்கும் வந்து சமைக்க விடாமல் பண்ணியிருக்கு, நம்ம சாப்பிட விடாமல் பண்ணியிருக்குன்னா இப்போ வேர்ல்டு பாலிட்டிக்ஸ்ன்றது எவ்வளோ அளவுக்கு முக்கியம், பாலிட்டிக்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ரியாக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. தேங்க்யூ.